இரண்டு அணியினருக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து, இங்கே இலக்கிய மகளிரை பட்டியல் போடுவது நம் நோக்கம் அல்ல. அறிவியல் சாதனைகளை செய்த மகளிரின் பெயர்களை ஒப்பிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த இரண்டில் பெருமை என்று எதை நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்படி நீங்கள் நினைக்கிற அந்த இலக்கணத்திற்கு இலக்கிய மகளிர் உதவுகிறார்களா, அறிவியல் மகளிர் உதவுகிறார்களா? இதுதான் இந்த அரங்கத்தில் இவர்கள் அழகான கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். நம்முடைய பிரீத்தி மேடம் தான். அவர்களுடைய அறைக்கு சென்ற பொழுது யாராக இருந்தாலும் சரி அன்போடு வரவேற்று, அவர்கள் நம்ம பெரிய பெரிய மருத்துவர்களெல்லாம் பார்க்கணும்னா தினம் போகணும். ஆனால் அவர்கள் கற்றுத்தருகிற ஒரு பாடத்தை வீட்டில் ஒழுங்காக படித்தாலே 100க்கு 100 மதிப்பெண் வாங்கலாம் என்பதற்கு டாக்டர் பிரீத்தி புஷ்கரணி அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னதுமே பல பேர் அப்படியா அப்படின்ருவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அவங்கள்ட்ட ஒரு முறை போயிட்டு வந்தால் தொடர்ந்து அந்த பிளானிங் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொடர் முயற்சியை விடாமல் செய்வதற்கு எந்த இடத்துல இருந்தாலும் அணுகுவதற்கு எளிமை, அது ரொம்ப முக்கியம். ஒரு மருத்துவ சேவையை அணுகுவதற்கு எளிமையாக தருகிற அன்பு சகோதரியார் டாக்டர் பிரீத்தி புஷ்கரணி அவர்கள். நிச்சயமாக இலக்கிய மகளிர் இல்லை, அறிவியல் மகளிர் தான் பெருமை சேர்க்கிறார்கள் என்று எளிமையாக பேசுவதற்காக வருகிறார். அவரை பாராட்டி அழைக்கிறோம். இயற்கை அன்னையின் அருள் கடாட்சத்தோடு திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் மகளிர் தின பட்டிமன்ற விழா, இந்நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்து மகளிரை கொண்டு மகளிர் தின விழாவை சிறப்பு பட்டிமன்றத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரிய பாங்கோடு நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அருமையான குடும்ப நண்பர் நகைச்சுவை மன்ற செயலாளர் திரு சிவகுருநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை பாராட்டி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். திருச்சி நகைச்சுவை மன்றம் இந்த இது அறங்காவலர்களை கொண்டு தான் வந்துச்சு. இதில் தலைமையேற்ற திருமதி கலாவதி சண்முகம் மேடம் அவர்களையும் நான் நன்றி பாராட்டி, அதே மாதிரி இறைவணக்கம் சொன்ன அழக பாடின பிரியா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நடுவர் அவர்களுடைய மகள், அவங்களுடைய இது எல்லாமே வந்துடுச்சு, பாட்டு ரெடி, அடுத்து பேச்சு ரெடியான்றதை ஒரு இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவங்க அறிவியல் மகளிராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அதே வேளையில் இந்த இதில் நன்றி உரை கூட இருக்கின்ற திருமதி சிவசங்கரி சபாபதி மேடம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இனிமையானவங்க, நம்ம கிட்ட நெருங்கி பழகக்கூடிய நல்ல தோழமை கொண்டவங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியும், அதே மாதிரி வரவேற்புரை கூறிய என்னுடைய அன்பு சகோதரி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மணிகண்டனோட மிஸ்ஸஸ் அவங்க வித்யா மேடம் ரொம்ப அருமையாக அழகான ஸ்கூலை வச்சு நடத்திட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் மகளிராக இருந்தவங்க தான் மேடை ஏற்றப்பட்டார்கள், அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் நினைவு கூறணும். இலக்கிய மகளிர் யாரையும் கூட்டு வர முடியாதேம்மா. இப்ப வர நடுவர் அவர்களே, அதாவது சிங்கம்னா கர்ஜிக்கும், யானைனா பிளிரும், புலினா உருமும். உருமி தனலட்சுமி கல்லூரியில் இருக்கிற சிங்கம் இது சிங்கப்பெண், ஆனா உருமுற புலி. அவங்க தான் நம்ம நடுவர் முனைவர் விஜயசுந்தரி மேடம் அவர்களை நான் பணிவான வணக்கத்தோடு அறிவியல் மகளிராக தான் என்னோட கண்ணோட்டத்திலே நல்லா பார்க்க முடியுது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். என்னுடைய அருமை சகோதரி இலக்கிய மகளிரே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அன்பு சகோதரி சாத்தம்மை பிரியா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா காவேரி மகளிர் கல்லூரியில் இணை பேராசிரியை. அவங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்கிட்ட பாராட்டு பெற்றவங்க, நட்சத்திர பேச்சாளர் அப்படின்ற பாராட்டை பெற்ற அவங்க என்னுடைய அன்பு சகோதரி. அவங்களையும் அவங்களோட பேச்சு அருமை, அவங்களுடைய தமிழ் அருமை, அவங்களுடைய இலக்கிய புலமை அருமை அத்தனையும் நான் ரசித்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறிவியல் திறமையால் தான் அவங்க இந்த இடத்துல வந்திருக்காங்க. அதுதான் அவங்கள ஒரு ஸ்டெப் பிஹெச்டி அவங்க முனைவர் பட்டம் பெறணும் அப்படின்னு ஏன் முயன்றாங்க. அதோடு நின்றுக்கலாம் இல்லையா, தன்னை இன்னும் மேலும் மெருகேற்றி தன்னை நிலைநிறுத்துவதற்கு அவங்களுக்கு அது துணையாக இருக்குது. அந்த வகையில் அவங்கள அறிவியல் மகளிரை தான் நான் பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்மளுடைய திருமதி கபிலா விஷாலாட்சி அவங்க பார்த்தீங்கன்னா ஆய்வாளர். இவங்க நட்சத்திர பேச்சாளர், விஜய் டிவி புகழ், சன் டிவி புகழ், என்னென்ன டிவி இருக்கோ எல்லா டிவியிலையும் புகழ் பெற்றவங்க. இவங்க
ஆய்வாளர்னா ரிசர்ச். இதில் தான் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு தமிழ் மேலேயும் ஒரு ஆர்வம் வந்துடுச்சு, இலக்கியத்தையும் ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் தன்னோட துறையில் கண்டிப்பாக அவங்க நிலை நின்று இருக்காங்க. அதனால தான் என்னென்னா திருச்சி தொழில் இது NITயில் வந்து அவங்க வந்து ஆய்வாளராக இருக்காங்க. ஸோ அதுதான் பெருமை. ஸோ அந்த வகையில் அவங்க ஒரு அறிவியல் மகளிரே அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எங்களோட அணிக்கு பெருமை சேர்த்த மருத்துவர், ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டர் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள், என்னுடைய அன்பிற்கினிய தோழி, அவங்களுக்கும் நன்றியை பாராட்டிட்டு இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை அழகாக ரசித்து கேட்க வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ரசனையையும் உங்களுடைய அறிவு திறமையையும், ஏன்னா இலக்கியமாக அறிவியலா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா, அதை உள்வாங்கணுங்கிற உங்களுடைய ரசிக்கக்கூடிய தன்மையை இந்த இடத்துல வந்து நான் பாராட்டி மகிழ்கிறேன். உங்கள் எல்லாரையும் வணங்கி என்னுடைய உரையை வந்து ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாம் கை தட்டுறீங்க. இந்த கை தட்டுறது அப்படிங்கிறது, இந்த பாராட்டு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. உற்சாகத்தை கொடுத்தோன்னே ஒரு ஹாப்பி ஹார்மோன் உடம்புக்குள்ளே சுரக்க ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சோன்னே நாங்களும் சரி, நீங்கள் எல்லாம் கை தட்டுறீங்க, நல்லா சிரித்து பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, நம்மளும் 4 வார்த்தையை சேர்த்து பேசுவோமே அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் இதற்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்குது. அது என்னன்னா, நம்ம உள்ளங்கையில் உள்ளங்கால்களில் உடம்பினுடைய மொத்த நரம்பினுடைய முடிவுகள் இருக்குது, சரிங்களா? இந்த நரம்பினுடைய முடிவுகள் நீங்கள் கையை தட்டும்போது தூண்டப்படுது. இந்த மாதிரி தூண்டிடுச்சு அப்படின்னா நம்ம உள் உறுப்புகள் சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உள்ள உறுப்புகள் சீராக இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கம் நல்லா வரும், நல்ல மனம் வந்து உற்சாகம் அடையும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதிகமாகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நோய் இல்லாமல் வாழலாம். நீங்கள் கையை தட்டுறதுனால 2 பலன். நாங்கள் நல்லா இருப்போம், 1 உற்சாகமாக பேசுவோம், 2வது நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும்னாலும் கை தட்டுங்க, நாங்கள் நல்லா பேசணுன்னாலும் கை தட்டுங்க, ஓகேவா? இதுதான் அறிவியல் மகளிர். அதாவது நாங்கள் வந்து இலக்கியத்தை மறைக்கலை. இலக்கியம் வந்து ஒரு மூலம். ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய விஷயங்களை அனுபவங்களை பகிர்ந்துருக்கு, அதனால் கடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இலக்கிய மகளிர்கள் சொன்ன விஷயங்களை யார் செயலாக்கம் செய்கிறாங்க, இதை கொஞ்சம் யோசிக்கணும். அப்ளை பண்ணுறது யார்? அறிவியல் மகளிர் தான், சரிங்களா? இதில் வந்து இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ ஒரு ஆண் குழந்தைய வந்து ஒரு வீட்டோட வாரிசாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஆனால் ஒரு பெண் குழந்தைய தான் எப்பயுமே ஒரு வீட்டினுடைய பரிசாக பார்க்குறோம். இது வந்து அன்றிலிருந்து இன்று வரை எல்லா நேரத்துலையுமே பெண் குழந்தைகளை எல்லாருமே வந்து ஒரு பொக்கிஷமாக தான் பார்க்குறோம். இதில் வந்து பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பெண்கள் வந்து கல்வியில், அரசியலில், தொழிலில் சிறந்த தொழில் முனைவர்களாக, அறிவியலில், இன்னும் பல்வேறு துறைகளில் தன்னுடைய திறமையை காட்டி வெளிக்காட்டி சாதனைகளை புரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ பெண்கள் இல்லாத துறைகளே இல்லைன்னு சொல்லும் பொழுது அவங்க துப்பாக்கி ஏந்தி சுடுவாங்கன்னு கபிலா அவங்க வந்து சொன்னாங்க. துப்பாக்கி ஏந்தி எல்லாரையுமே சுட்டுருவாங்களா சொல்லுங்கள்? அதுக்கான பயிற்சிகளை கொடுத்தா அது யாரை சுடணும்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. எய்ம் பண்ணி சுடுறவங்க தான், அவங்க கையில் தான் துப்பாக்கிக்கு லைசன்ஸோடு துப்பாக்கிகள் வழங்கப்படும். இதையும் வந்து நினைவில் கூறணும் நடுவர் அவர்களே. அதே மாதிரி நம்மளுடைய பெண்கள் பார்த்திங்கன்னா இல்லாத துறைகளே இல்லை, பன்முக துறைகளில் இருக்காங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சியாளர்களாக, மருத்துவர்களாக, இன்றைக்கி மாவட்ட ஆட்சி தலைவர்களாக, ஜட்ஜு, வக்கீல், ஜட்ஜ், அந்த மாதிரியான பல்வேறு துறைகளில் பெண்கள் உயர் அதிகார பதவிகளில், அரசியலில் பார்த்திங்கன்னா செல்வாக்கு பெற்ற பதவிகளில் மேடம் சொன்ன மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்காங்க. இது மட்டும் இல்லை, அறிவியல் மகளிருங்கிறவங்க படித்து பட்டம் பெற்று பெரிய பெரிய பதவிகளில் மட்டும் இருக்கணும்னு கிடையாது. ஆட்டோ ஓட்டுநர்களாக, டாக்ஸி ஓட்டுநர்களாக, ரயில்வே இன்ஜின்களை இயக்குபவர்களாக, விமானங்களை ஓட்டுபவர்களாக, கப்பலை இயக்குபவர்களாக பெண்கள் வந்து இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடியெல்லாம் அவங்களுடைய சயின்ஸ் தான் வந்து அவங்களுக்கு அறிவியல் மகளிராக இருக்கிறதுனால தான் அவங்களால பல்துறையில் வர முடியுது. சரி, பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த துறைகளில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா துறைகளும், பெண்கள் நுழையாத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு பியூட்டிஷியனாக இருக்காங்க, அதில் அவங்களுடைய கலை நயத்தை காட்டுறாங்க, அதில் அவங்க பல்வேறு புது விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. ஸோ பெண்கள் வந்து எல்லா துறைகளிலும் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பெண்கள் முத்திரை பதிக்காத துறைகளே இல்லை. அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக
எத்தனை துறைகள் இருந்தாலுமே அறிவியல் துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நினைவு கூறணும்னா முதல்ல என்னால் சொல்ல முடிஞ்சது, அறிவியல் உலகில் மிக உயரிய விருதான நோபல் பரிசை இருவேறு துறைகளுக்காக, அதாவது இயற்பியல் துறை, வேதியியல் துறை, இருவேறு துறைகளுக்காக ஒரே ஒரு பெண் பெற்றாங்க அப்படின்னா மேடம் மேரி கியூரி அவங்க. இந்த சாதனையை இதுவரைக்கும் யாருமே முறியடிக்கல. 2 நோபல் பரிசை ஒரு பெண் பெற்றாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து 1901 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இயற்பியல் துறையில் நோபல் பரிசு பெறுறாங்க. அவங்க பிறந்த ஊர் வந்து போலாண்டுங்கிற ஊர். அந்த ஊரினுடைய நினைவாக அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச தனிமத்தினுடைய பேர் வந்து பொலோனியம் அப்படின்னு வந்து பேர் சாற்றினாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவர் பேரி கியூரி, அதான் சரி, அவங்களோட சேர்ந்து தான் அவங்க வந்து இந்த இதை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க இருவருக்கும் சேர்ந்து தான் அந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஒரு சூழ்நிலையில் விபத்தில் வந்து அவங்க கணவர் இறந்த பிறகும் அவங்க அந்த ஆராய்ச்சியை கைவிடலை. அதுக்கப்புறமா திரும்ப நோபல் பரிசு பெறுறாங்க. இது வந்து 1911 அவங்க வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசை கண்டுபிடிச்சாங்க, நோபல் பரிசை வாங்குறாங்க. இதில் என்ன அப்படின்னா அவங்க பொலோனியம் ரேடியம்ங்கிற 2 வேதிப்பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரேடியம்ங்கிறது இப்போ எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பில் தான் எக்ஸ்ரே அப்படின்ற நுண்கதிர்கள் இது வந்து வந்தது. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு மூட்டு வலி வருது, ஒரு ஃப்ராக்சர் வருது, இல்லை ஏதாவது ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா உடனே போய் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதனுடைய மூலம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா மேரி கியூரி அவர்களுடைய கண்டுபிடிப்பு. புற்றுநோய்க்கு இன்றைக்கி வந்து ரேடியோ தெரப்பிங்கிற தெரப்பி நம்ம கொடுக்குறோம். ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை வந்து பிரித்து எடுத்து அதில் வந்து அந்த ரேடியேஷனுங்கிற இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ புற்றுநோய்க்கும் பல்வேறு தோல் சம்மந்தப்பட்ட நோய்களை இன்றைக்கி குணப்படுத்த முடியுது அப்படின்னா அது வந்து மேடம் ரேடியம் கண்டுபிடிச்ச மேடம் மேரி கியூரி அவர்களுடைய கண்டுபிடிப்பு. ஸோ அறிவியல் வந்து என்ன அப்படின்னா உலகத்துக்கு பெருசாக சாதனைகளை கொண்டு கொடுக்குது. அது வந்து பயன்பாட்டில் உண்டாக்குது, மக்களை வந்து காப்பாற்றுவதற்காக உதவுது. ஸோ இந்த வகையில் இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பற்றி சொல்லும்போது, இவங்க சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தை பூர்வீகமாக கொண்டு அமெரிக்க விஞ்ஞானி. அவங்க அம்மா வந்து சில்வேனியா நாட்டினுடைய இவங்களை பற்றின கதைகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நான் சின்னதாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு 8 நாள் இல்லை ஒரு வாரம் இங்கேருந்து நம்ம நார்த் இந்தியா டூர் போகிறோம் நம்ம எல்லாரும், சரிங்களா? என்ன பண்ணுவீங்க? எல்லாம் துணிமணியெல்லாம் பேக் பண்ணுவீங்க. அங்கே போய் தங்க இடம் நல்லா இருக்குமா, தண்ணி வருமா, அங்கே வந்து எப்படி இருக்கும், நம்மளால் அங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியுமா, இப்படி பல்வேறு யோசனைகள் சும்மா ஒரு வாரம் ஒரு டூருக்கு போகிறதுக்கு நம்ம வந்து யோசிப்போம், நம்ம வீட்டை விட்டு போகிறதுக்கு. ஆனால் இவங்க வந்து ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு விண்வெளிக்கு போயிருக்காங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு 9 நாளைக்கு போனவங்க ஒரு தொழில்நுட்ப காரணத்தினால அங்கே வந்து பிரச்சனைனால அந்த இது வந்து விண்வெளியிலேருந்து அவங்களால வர முடியல. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் விண்வெளியில் அவங்க மிக புன்னகையோடு அதை வந்து எதிர்கொண்ட விதம், அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அதை வந்து எதிர்கொண்ட விதம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். இதில் இல்லையா வீரம்? அறிவியல் பெண்களுக்கு இல்லையா வீரம்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான், நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். ஓகே, இதை தான் நான் அப்புறம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா அடுத்ததா. ஸோ இப்போ வந்து இவங்க சுனிதா வில்லியம்ஸ் எப்படின்னா ஓடிக்கொண்டு இருக்கிற கடிகாரம் மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் அப்படின்னு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நாங்களும் ஒரு காலத்தில் நானும் என் கணவரும் ஓடிக்கிட்டு இருந்தோம், நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் வேலை விஷயமா, சரிங்களா? அப்போ நாங்கள் பூனேயில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உருளிகாஞ்சன்கிற ஒரு கிராமத்தில் மகாத்மா காந்திஜி நிறுவன ஒரு இதில் வந்து இயற்கை மருத்துவ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து ஒரு நாள் ஒரு பெண்மணி அவங்க வராங்க, ரொம்ப எளிமையானவங்க. அவங்க பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருமே இது பண்ணுறாங்க, எங்களுக்கு அவங்கள நல்லாவே தெரியும். அவங்க வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவங்க, கணினி துறையில் வந்து முதுகலை பட்டம் பெற்றவங்க, ரொம்ப எளிமையாக இருந்தாங்க. அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் வந்தது. அவங்க யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றின ஒரு கதையை சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டாட்டா மோட்டார்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, ஜேடிஆர் ரத்தன் இவங்க டாட்டா, அந்த இதில் வந்து பேசிக்கலி வந்து ஆண்களுடைய ஆதிக்கம் இன்ஜினியரிங் துறையில் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, அதாவது பெண்களுக்கு வந்து நீங்கள் இதில் உரிமை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க கடிதம் எழுதின உடனே இன்டர்வியூக்கு இவங்களை அழைச்சி
இவங்கள முதல் பெண் பொறியாளராக அங்கே போஸ்ட் பண்ணுறாங்க ஜேடிஆர் டாட்டா. இது யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு. மிஸ்டர் சுதா மூர்த்தி அவர்கள், இன்ஃபோசிஸ்னுடைய தலைவர். இவங்களை நாங்கள் நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் அவங்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு உருளைக்காஞ்சனில் இருக்கும்போது கிடச்சிச்சு. அவங்க சுதாமூர்த்தி மேடம் அவங்க ரத்தன் டாட்டா சொன்ன ஒரு வார்த்தையை பல முறை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீ சம்பாதிக்கும் பணத்துக்கு நீ பாதுகாவலன் மட்டும்தான். இது ரத்தன் டாட்டா இன்ஃபோசிஸ் டைரக்டர் நாராயணமூர்த்தியை இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இதை இவங்க பார்த்துக்கிறதுக்காக அந்த டாட்டா குரூப்ஸ்லேருந்து இவங்க ரிலீவ் ஆகுறாங்க. ஸோ அப்போ ரத்தன் டாட்டா சொன்னது, நீ அதுக்கு பாதுகாவலன் மட்டும்தான், அதனால் ஒரு இடத்துல இருக்காமல் இந்த பணங்கிறது கைமாறிட்டே இருக்கும், நீ நிறைய சம்பாதிக்கும் போது அதை நீ சமூகத்துக்கு அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் மனசில் வச்சுட்டு பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு சாமானிய பெண் போல எல்லா மக்களுக்குமே, அதாவது சாதாரண மக்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா கணினி வசதியிலிருந்து நூலக வசதியிலிருந்து எல்லாமே செய்துட்ருக்காங்க. ஔவையார் சொன்னாங்க அறம் செய்ய விரும்புன, ஆனால் அந்த அறத்தை செய்தது எங்களுடைய அறிவியல் பெண்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன் மேடம். ஆகவே இதே மாதிரி அறிவியல் துறையில் இன்னும் சொல்லணும்னா எத்தனை 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 பெண்கள், ஆனால் அதை எல்லாத்தையும் நான் பட்டியலிட்டு காட்ட விரும்பவில்லை. ஒரு நிறைவாக பார்த்தீங்க அப்படின்னா அவை இன்னொன்று சொன்னாங்க, 6வது சினம், சினத்தை ஆற்ற வழியை நாங்கள் யோகாவில் சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு கோபமாக அதிகம் வந்துருச்சா, கையை எப்படி 4 விரலை மடக்குங்க, முட்டி அப்படி பிடிங்க, முஷ்டி முதிரை செய்யுங்க, கோபம் டக்குன்னு குறையும். இதுலேயும் கோபம் திரலையா, பல்ல நல்லா இருக கடிங்க, சின்ன மூச்சை உள்ளே இழுங்க, மூக்கு வழியாக மூச்சை விழுங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிடும், அல்சர் இருக்கா குறைஞ்சிடும், பிபி இருக்கா கண்ட்ரோல் ஆகிடும், சம்மர் சீசனாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கூல் டவுன் ஆகிடுவீங்க. சொல்லுவது யோக பயிற்சி. யோகாவில் இன்னும் ஒரு பெரிய மேன்மையான விஷயம், எதையும் கவனித்துக்காதீங்க, உங்கள் மூச்சை கவனிங்க. ஒரு நிமிஷம் உங்கள் மூச்சை கவனிங்க, ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கோபம் தனியும். 6வது சினம் சொன்னது அவை, செய்வது நாங்கள். சரிங்களா? இதே வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் இதில் எனக்கு உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் எல்லாருமே அறிவியல் மகளிர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா பூண்டில் ஆலிசன்ற ஒரு காம்பனன்ட் இருக்குது, அது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ராலை குறைக்கும், அது ஆன்டி கார்சினோஜெனிக், புற்றுநோய் வருவதை தடுக்கும் அப்படின்னு இன்றைக்கி சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் யாருங்க சொன்னது? என் பையனுக்கு ஒரு சளி காய்ச்சல் வந்துருச்சுன்னா பூண்டை நல்லா நசுக்கி ஒரு ரசத்தை வச்சு கொடுத்தேன்னா அது சரியாகும் தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணி என் குழந்தைக்கு இது நல்லது அது நல்லதுன்னு செய்யக்கூடிய தாய்மார்கள் நீங்கள், அறிவியல் மகளிர். சரிங்களா? தக்காளியில் லைகோபின் இருக்குது, இந்த லைகோபின் ப்ராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுக்குது, இன்னைக்கு அறிவியலில் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த தக்காளியில் ரசம் வச்சு கொடுக்குறீங்க. அதே மாதிரி வெங்காயத்தில் அதில் ஒரு காம்பனன்ட் சிஸ்டின் சல்ஃபாக்சைடு இருக்குது, இதை நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு புற்றுநோயே வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லுது. கேரட்டில் கெரட்டினாய்டு இருக்குது, கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. பீட்ரூட்டில் பீட்டலின்ஸ் இருக்குது, அது குடிச்சிங்க ரத்த சோகை வராது. இஞ்சில் ஜிஞ்சரால் ஷேகால் இருக்குது, இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், தொண்டை கரகரப்பு எல்லாமே சரியாகும். இப்படி நான் அடுக்கிட்டே போனேன்னா மஞ்சளில் குறுக்குமின் இருக்குது, குறுக்குமின்னை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோய் வராது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் புற்றுநோய் தான் பெரிய மேஜர் டிசாஸ்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் தற்காத்து உங்களோட வர்றதுக்கு நம்ம வீட்டு சமையல் அறை தான் மருத்துவமனை. சமைக்கிற நீங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாருமே நீங்கள் மருத்துவர்கள் தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் ஏன்னா இயற்கை மருத்துவம் யோக மருத்துவருங்கிறதுனால என்னுடைய அறிவியலையும் நான் இங்கே பதிவு செய்துக்கிட்டு, எங்களுடைய அறிவியல் பெண்கள் வீரத்தில் சளைச்சவங்க இல்லை, அறத்தில் சளைச்சவங்க இல்லை, நேர்மையில் சளைச்சவங்க இல்லை, பண்பில் சளைச்சவங்க இல்லை, எல்லாமே நீங்கள் போட்ட விதையை நாங்கள் வளர்த்து விருட்சமாக்கிட்டோம். அதனால் அறிவியல் மகளிர் தான் பெருமைகளை தேடி தருகிறார்கள். நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அதை அப்ளை பண்ணுறோம். நன்றி நடுவர் அவர்களே, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பல வருஷத்துக்கு பேச வேண்டிய செய்திகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் சகோதரிகள் பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் நன்மை கருதி கைத்தட்டி வாழ்த்துக்கள்.